கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுவோன்ற எண்ணம் உங்களிடம் இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், அது எனக்கு தெரிந்திருக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, எல்லாரும் மாதிரி நானும் ஏதோ டைம் பாஸ்க்கு பண்ண வந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்க. மகாவிஷ்ணு புகழடைந்தால் போதும், மகாவிஷ்ணு எல்லாரும் உயர்ந்து பேசினால் போதும், மகாவிஷ்ணுவை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்றதுக்காக நான் வாழ்றேன்னு நினைச்சிட்டீங்க. அதுக்காக வாழல. புரிஞ்சுக்கங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நான் ரொம்ப வித்தியாசமான ஆளு. பிடிச்சிருக்குன்னா பண்ணுவேன், பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி. புரியுதா? எனக்கு கூட்டம் வருமா வரலையான்றதோ, மகாவிஷ்ணு கேட்டால் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியலன்றதோ ஒரு விஷயமே இல்லை. ஒரு வேளை சாப்பாடு போதும். நான் வாழ்றதுக்கு எத்தனை வேளை சாப்பாடு போதும்? ஒரு வேளை போதும். ஒரு 10க்கு 10 ரூம் இல்லை ஒரே ஒரு வேப்ப மரம் போதும். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிடுவேன். அது வேற. நீங்கள் எப்போது கரை தேர போகிறீர்கள்? இவ்வளவுதான் என் கேள்வி. எல்லாருக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் தப்பா எடுத்துக்காது, கொஞ்சம் திட்டணும்னு தோணும். திட்டலாம், உங்களை கண்டபடி திட்டணும். இருந்தாலும் கொஞ்சம் கால சூழ்நிலை கருதி, கொஞ்சம் மேடை நாகரிகம் கருதி அன்பா திட்டணும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடி முன்னாடி வந்து ஏதாவது சொல்றான் அப்படின்னா அவனை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு முதல்ல உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. இங்கேயே திருத்த வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒன்று சொன்னா நாளைக்கு ஒன்று சொல்லுது, மாத்தி சொல்லுதா இல்லையா? நாளைக்கு ஒன்று சொல்லுது, அடுத்த வாரம் ஒன்று சொல்லுது. அப்ப இங்கேயே போராட்டம் இவ்வளவு இருக்கும்போது நீங்க வாழ்க்கையில நீங்க எப்படி அடுத்தவனை போய் குறை சொல்லுவீங்க? நான் தான் சொல்லிட்டேன், இந்த மொத்த உலகமே ஒரு மிரர். மிரர்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன். இப்ப நான் அன்பா பேசினா நீங்க அன்பா கேட்பீங்க. இப்ப நான் கடுப்புலயே பேசினா நீங்க எப்படி கேட்பீங்க? அன்பா கேட்பீங்களா? அப்ப நீங்கன்றது போய், நான் என்ன தன்மையில இயங்குறேன்றதை பொறுத்து தானே உங்களோட ரியாக்ஷன் இருக்கு. எஸ் ஆர் நோ? இப்ப நான் என்ன பேசுறேன், எப்படி பழகுறேன், நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றேன், உங்களை எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருக்குன்றதை பொறுத்து தான் நீங்க இருக்கீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப நீங்கன்ற ஒண்ணு அங்க இல்ல. எஸ் ஆர் நோ? இப்ப யாரை சரி பண்ணணும்? வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. தயவு செய்து அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு, இவன் இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இதே சுத்துறதை விட்டுட்டு முதலில் தன்னை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். நீங்க வாழ்க்கையில உண்மையாவே உருப்படணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் சீக்ரெட், சின்ன சீக்ரெட் தான். இன்னொருத்தனை கை காட்டவே கூடாது. எப்போ இன்னொருத்தனை கை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களோட வளர்ச்சி அத்துடன் நின்று விடும். ஏன்னா கேமே என்னன்னா, இன்னும் நான் என்ன எப்படி சரி பண்ணிக்கிறேன், இன்னும் நான் என்ன எப்படி சரி பண்ணிக்கலாம், இன்னும் நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், இப்படி அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்றார் திருமூலர். என்ன சொல்றாரு? அணுவிற்குள் அணுவாயாம், அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலாய். அப்ப அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அணுவை பார்க்க முடியுமா? உங்க எதிர்த்து விட்டு அணு கிடையாது, நான் சொல்றது ஆட்டம். அணுவை பார்க்க முடியுமா? மைக்ரோஸ்கோப் இருந்தா பார்க்கலாம். வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? சரி, அதே தெரியாது. அப்ப வார்த்தையை கவனிங்க. அணுவிற்குள் அணுவாயாம். ஓ, அணுவே தெரியாது, அணுவுக்குள்ள ஒரு அணுவா. அப்ப அது எவ்வளவு ஆழமா இருக்கும்? அப்புறம் அணுவிற்குள் அணுவாய் போயாச்சு, அதோட நிறுத்தல. அதான் திருமூலர். மூலன் மந்திரம் முடிவான மந்திரம். மூலன் வாக்கு முடிவான வாக்கு அப்படின்னா என்ன? திருமூலர் ஒண்ணு சொல்றாருன்னா பேசாம கேட்டு போக வேண்டியதான். மறுத்து பேசுறதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு? அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா என்ன? அணுவுக்குள்ள அணு போய் அந்த அணுவுக்கு அப்பால பார்க்கணுமா? சரி, அதோட முடிஞ்சா? அப்பால போய் நின்று அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலாய் பார்க்கணுமா? இது என்ன நடக்கிற கதையா அந்த ஜென்மத்துல? எப்போ பார்க்கறது இதெல்லாம்? நீங்க பார்க்கறது பூரா சீரியல் செட்டு, வர்றவன் போறவன் பிரச்சனை, குடும்ப பஞ்சாயத்து, பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை. பிரச்சனை வர்றதையே பாக்குறீங்க. பிரச்சனை ஏன் வருது, எப்படி வருது, அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும்.
உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்க மொத்த கூத்துக்காரன்னு நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. இது புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.